அனைவருக்கும் வணக்கம். 3S LLB தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கீழே என்னென்ன காலேஜ் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணணும், தென் எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிகாஸ் நிறைய பேர் நிறைய விதமான டவுட் கேட்குறீங்க. இப்போ தான் நம்ம 3Sக்கான வீடியோஸே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு மேலே வீடியோஸ் கண்டினியூவாக நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறதில்ல, கன்ஃபார்ம் நான் கண்டினியூவாகவே போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 3S LLBயை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டில் மொத்தம் 3 வகையான காலேஜ் இருக்குது. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒன்று ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ், சோயலில் ஹானர்ஸ் கோர்ஸ் LLBக்கு. இது இல்லாமல் அஃப்ளைடட் கவர்மெண்ட் லா காலேஜ், தமிழ்நாடை பொறுத்தவரையும் கவர்மெண்ட் லா காலேஜ் மொத்தம் 15 லா காலேஜ் இருக்குது. இது இல்லாமல் யூனிவர்சிட்டி கீழவே பார்த்தீங்கன்னா ஒரு 10 ப்ரைவேட் லா காலேஜ் கிட்டே இருக்குது. மொத்தம் அவைலபிலிட்டி இருக்கிறது யூனிவர்சிட்டி கீழே, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கீழே ஆவரேஜாக ஒரு 27 காலேஜ் 28 காலேஜ் இருக்கும். சோயல் தென் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் யூனிவர்சிட்டியில் பண்ணுறதுக்கு, தென் அஃப்ளைடட் ப்ரைவேட் லா காலேஜில் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 1 lakh ஃபீஸ் வரும். நீங்கள் யூனிவர்சிட்டி மூலயமா அஃப்ளைடட் ப்ரைவேட் லா காலேஜ் போனீங்க அப்படின்னா 85,000 per year ஃபீஸு. இது இல்லாமல் நீங்கள் சோயல் மூலயமா போனீங்க, ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் யூனிவர்சிட்டியில் நீங்கள் LLB பண்ணணும் அப்படின்னாலும் 85,000 ஃபீஸு. இது இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது ஃபீஸ் அதிகமாக கட்டுறது. இது இல்லாமல் நீங்கள் கவர்மெண்ட் லா காலேஜ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா பர் இயருக்கு 2,000 தான் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுவே அதிகமாக நான் சொல்கிறேன், இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகும். ஆக்சுவலி நான் எத்தனை கவர்மெண்ட் லா காலேஜ் இருக்குது, ஒரு காலேஜுக்கும் இண்டிவிஜுவலாக வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் சோயலுக்கும் இண்டிவிஜுவலாக வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அஃப்ளைடட் ப்ரைவேட் லா காலேஜுக்கும் நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா வீடியோக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டீட்டெயில்ஸ் வேணுன்றவங்க போயிட்டு மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஓகே ப்ரோ, இதெல்லாம் சொல்லிட்டீங்க, அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எப்பயுமே LLB அப்ளிகேஷன் லேட்டாக தான் ஓப்பன் ஆகும். ரீசன் ஏன்னா எல்லாருமே ஒரு டிகிரி முடிச்சுட்டு தான் நீங்கள் 3 years கோர்ஸுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ அந்த டிகிரி மற்ற யூனிவர்சிட்டியில் எக்ஸாம்ஸ் முடிஞ்சு அவங்க ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். என்னோடய வியூவில் ஜூலை ஆகஸ்ட் 15க்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்தந்த ஸ்டேஜில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எப்போ ஓப்பன் ஆகும், நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா இல்லையா அப்படின்றத நான் டீட்டெயிலாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் சொல்ல வந்த விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் தான், பட் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். புரிஞ்சுதா இல்லையா அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதையும் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போஸ்ட் பண்ணி விடுறேன். தேங்க்யூ கைஸ், பாய்.